அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். இந்த வீடியோவில் நாம் 1 மணி நேரம் யோகா பயிற்சியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறோம். காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் யோகா பயிற்சி செய்யணும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த இடம் நல்லா வென்டிலேட்டடாக இருக்கணும். முதல்ல சின்னதாக ஒரு ஓம்காரம், அதுக்கப்புறமா சகனா பவது மந்திரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ் வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை. அந்த மந்திரத்தை சொல்லி அடுத்ததான் குருவை வணங்கிட்டு ஒரு எளிமையான வார்ம் பயிற்சி. ஒரு எல்லா விதமான ஜாயின்ஸுக்கும் ஒரு ஜாயின்ஸ்லையோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு ஜாயின்ஸ்க்கான பேசிக் வார்ம் பயிற்சிகளை செய்யணும். அடுத்ததான் சூரிய நமஸ்காரம். நாட்கள் செல்ல செல்ல உடல் நல்லா இலகுவாகி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாக சூரிய நமஸ்காரத்தையே கூட நாம் வார்ம் அப்பாக பயிற்சி எடுத்து செஞ்சுக்கலாம். அடுத்ததான் எளிமையான ஆசனங்கள். ஒரு நாளில் ஒரு 5லிருந்து 7 ஆசனங்கள், அதிகபட்சம் ஒரு 8 ஆசனங்கள் வரைக்கும் கூட பயிற்சி செய்யலாம். அந்த ஆசனாஸோட கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னென்ன, எப்படி பயிற்சி செய்யணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதில் எப்படி ரீச் ஆகிறது, அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எப்படி ரிலீஸ் ஆகி வெளியே வர்றது, இது எல்லாத்தையுமே பயிற்சி செஞ்சு ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், படுத்த நிலையில் உள்ள ஆசனங்கள், அப்புறம் குப்புறப்படுத்த நிலையில் உள்ள ஆசனங்கள், சைடில் படுத்த மாதிரி உள்ள ஆசனங்கள், இந்த மாதிரி பல விதமான ஆசனங்கள்லாம் இருக்குது. இதில் எந்த டைப் ஆஃப் ஆசனங்கள் மெத்தடையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட யோகா ஆசிரியரோட வழிகாட்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பொழுதும் கூட ஒரு குரு இருந்தாங்க அப்படின்னா அந்த பயிற்சி ரொம்ப சுமூகமாக இருக்கும். குரு இல்லா வித்தை பால். குருவோட சேர்ந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் தனியாக கூட பயிற்சி செஞ்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு 20 நிமிடங்கள் நாம் இந்த மாதிரி ஆசனங்களில் பயிற்சி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா சாந்தி ஆசனம், அது பேர் சவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இலகுவாக தரையில் கை கால்களை நீட்டிட்டு கண்கள் மூடின நிலையில் ரிலாக்ஸாக படுத்து நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையுமே கவனிக்கணும். சுவாசத்தை ரொம்ப நிதானமாக மூச்சு வாங்கி விட்டு உடலை எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக தளர்வுபடுத்த முடியுதோ தளர்வுபடுத்தணும். ஒரு 1.5 நிமிடங்கள் வரைக்கும் இந்த சாந்தி ஆசனத்தை பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுவாசத்தின் மீது கவனம் வச்சு மூச்சு பயிற்சிகள் செய்யணும். அனுலோம் விலோம், கபாலபதி, பஸ்திரிகா, சீத்தலி, மார்ஜரி பிராணாயமா, இந்த மாதிரி பல விதமான பிராணாயமா இருக்குது. குருநாதரோட வழிகாட்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பிராணாயமா பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தியானம். நாம் செஞ்ச வார்ம் அப், நாம் செஞ்ச சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், சுவாச பயிற்சி, இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடலையும் மனதையும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோம். அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை அதிகப்படுத்துகிற மாதிரி சின்னதாக ஒரு தியான பயிற்சி, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோசிங் ப்ரேயர். இந்த யோகாவை இந்த உலகத்துக்கு கொடுத்த, யோகா பற்றின பல விதமான தகவல்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த பதஞ்சலி முனிவர், அவரை வணங்கிட்டு இந்த 1 hour கிளாஸை நாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா, யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம்
மலம் சரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிங் பிராணதோஸ்மி. இதான் அந்த ஃபினிஷிங் ப்ரேயர். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விதமான தகவல்களையுமே விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். பேசிக் வார்ம் அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்னொரு அடுத்த வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.